நாளைக்கு வந்து மெரினா பீச்ல இடம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்க, இந்த சீமான் மேல மைக் பிடிச்சு பேசுவாங்க. கீப்பர் செல்வராஜ் பேட்டி கொடுத்து பாத்துறீங்களா? கீப்பர் செல்வராஜ் இந்த இடத்துல பேசிருப்பாரு. சீமா நீ ஒரு சாமா பாத்திருப்பியா? இந்த இடத்துல சீமா நீ பேட்டி கொடுத்தியா? ஆழ்ந்த தெரிவித்து நாள்ல உன்னை 5 சுடுகாடு ஆகி போச்சுன்னு. என் தெய்வம் சுடுகாடா? உனக்கு தாண்டா சோறு போட்டு கொடுத்துச்சு. நீ தாண்டா அன்னைக்கு வந்து துணைக்கு அலைஞ்ச. நீ லேடிஸ் எல்லாம் போக முடியாதுமா? லேடி புடிச்சு பின்னாடி பக்கம் புடிச்சு இழுத்து வெளியே விடுறாங்க. நாளைக்கு வந்து மெரினா பீச்ல இடம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்க, இந்த சீமான் மேல மைக் பிடிச்சு பேசுவாங்க. இங்க 4 சுடுகாடு இருக்குது, இது 5 ஸ்கொயர்னு சொல்றாங்க. எங்களுக்கு தேவையே இல்லை. எங்க தலைவர் இது இருந்தா போதும் எனக்கு. புரியல இல்லையா? ஏன்னு வச்சுக்க, இது மெயினா உருவானதுக்கு காரணமே கோயம்பேடு ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் யாரு? இந்த ஆபீஸ் தான். சாப்பாடு போட்டு வளர்த்துச்சு பாத்தியா? இன்னைக்கு கோயம்பேடு மார்க்கெட் வந்து காரணம் யாரு? அவங்க பிச்சதான். இன்னைக்கு சுடுகாட்டுக்கு தேவையில்லைன்னு இருக்க. நீ நானா ஒண்ணு 5 விடு, நீ அவர் வச்சிரு. நீ வந்து நீ மைக்கு பிடிச்சி சீமானி எல்லாம் பேசுறானுங்க. நாள்ல உன்னை 5 சுடுகாடு ஆகி போச்சுன்னு. என் தெய்வம் சுடுகாடா? உனக்கு தாண்டா சோறு போட்டு கொடுத்துச்சு. நீ தாண்டா அன்னைக்கு வந்து துணைக்கு அலைஞ்ச. நீ அமைதிப்படல. அதுக்கு முன்னாடி நீ தான் அமைச்ச. அன்னைக்கு யாரு கை கொடுத்து சோறு போட்டது? மணிவண்ணுக்கு யாருங்க? நூறால படம் டேரக்ட் வாய்ப்பு கொடுத்தது யாரு? ஏன் தலைவர். ஏன் தலைவர் அன்னைக்கு நூறால வாய்ப்பு கொடுத்தது யாரு? ஏன் தலைவர் வாய்ப்பு கொடுத்தாரு? நீ மணிவண்ணுக்கு ஒரு டேரக்டர் வாய்ப்பு கொடுத்தது யாரு? ஏன் தலைவர் வாய்ப்பு கொடுத்தாரு? அந்த மாதிரி நீங்க சொல்ல முடியுமா? நீங்க வந்து சீமான் வந்து எங்க அப்பா மயிறு நீ சொல்றியா? பாரதியா சொல்ற, மணிவண்ண சொல்ற. உங்க அப்பா நீ பார்த்து நீ கேட்ட நீ பிறந்ததானே. நீ வந்து பாரதிராஜன் நீங்க என்ன பேட்டி கொடுத்தா தெரியுமா? இன்னைக்கு தமிழமே இறந்து வாடுது. ஒரே வார்த்தை சாம்பிளா. சீமான் நீங்க பேட்டி கொடுத்தியா? ஆழ்ந்த தெரிவித்து சோறு போட்டு வளர்ச்சிடா. ராஜாபா ஸ்ட்ரீட், ராஜாபா ஸ்ட்ரீட். ஒரே நிமிஷம் இதே பாருங்க. 2010-11 எங்க அண்ணா கீப்பர் செல்வராஜ் பேட்டி கொடுத்து பாத்துறீங்களா? கீப்பர் செல்வராஜ் இந்த இடத்துல பேசிருப்பாரு. சீமா நீ ஒரு சாமா பாத்திருப்பியா? இந்த இடத்துல அந்த மாதிரி பேட்டி பேசுறதுல யாரு? அன்னைக்கெல்லாம் எங்க தலைவர் போட்டுட்டாங்க. வெஜ் சாப்பாடு எல்லாம் கிடையாது. இன்னைக்கு திருவேற்காடுல அன்னைக்கு மட்டும் வெஜ் சாப்பாடு. மத்த நேரத்துல நீ போனா பாரு, மட்டன் சிக்கன் பிசு தான். யாரும் அள்ளி கொடுப்பாங்க. இங்க பிறந்த அள்ளி கூட நான் கை நினைச்சு சாப்பிட்டு போனேன். அந்த மனம் எப்படி இருக்கு சொல்லுங்க. வந்தீங்களா? சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட். அன்னைக்கு கூட பாபா லட்சுமணன் வந்தாரு. இன்னைக்கு கேப்டன் விஜய் பிறந்த இன்னைக்கு பாபா லட்சுமணன் வந்தாரு. நாங்களும் போடுறோம். அது நம்ம அந்த கிங்கார் வந்தாரு. அதுல வந்து நம்ம கோட்டாமணி அவரு வந்தாரு. ஆர்கே செல்லுமணி வந்தாரு. அதுல நம்ம அம்மையா கிரியேஷன் வந்து இவரு சிவா வந்தாரு. இவங்க எல்லாம் வரப்போ வந்து முதல்ல சாப்பிட சொல்லுங்க. சாப்பிட்டு என்ன பாக்கட்டும் அப்படின்னாரு. அன்னைக்கு உட்காந்து மொத்தமா பேட்டி கேட்டாங்க. கண்ணீர் மலுக்கு இந்த பக்கம் கூலிங்ல சைட்ல பார்த்து வருது. யாரு? ஆர்கே செல்லுமணி பார்த்தாவும் பெரிய சிவாவை பார்த்தோம். கண்ணீர் மலுக்கு வருது. அப்பயே வந்து அந்நியார் சொல்றாங்க அழுவாதீங்க அப்படின்ட்டு. இந்த கை தூக்குறாரு, முடியல. தம்ஸ்அப் காட்டினாரே இல்லையா? அன்னைக்கு தம்ஸ்அப் காட்டினாரே இல்லையா? எல்லாரும் பார்த்து சந்தோஷமா. யாருடைய எங்களுடைய தலைவருடைய சின்ன பையன் நடிக்கிறது படைத்தலைவர் ஆடியோ லான்ச் பண்ணாரே இல்லையா? ஃபர்ஸ்ட் லுக் எவ்வளவு இருக்கா இருந்துச்சு. ரிமோட் கையில கீழே விழுது, அப்படி கீழே பிடிச்சு மறுபடியும் ஆன் பண்றாரு. அதெல்லாம் ஒரு கத்து தானே. எல்லாம் இன்னைக்கு ஒரு இதுதானே, சதி தானே. இன்னைக்கு எவ்வளவு ஆதங்கம் இருக்கு எங்களுக்கு. முகத்தை பார்க்க விட மாட்டேங்குது. காலையில இருந்து ஒன்னும் பச்சை தண்ணி குடிக்காம சாப்பிடாம கொல்லாம். யாருக்காங்க நிக்கிறது? லேடிஸ் எல்லாம் போக முடியாதுமா? லேடி புடிச்சு பின்னாடி பக்கம் புடிச்சு இழுத்து வெளியே விடுறாங்க. ஒரு செய்தி மாட்டாங்க. கேப்டன் மாதிரி யாரும் நிறைவேற்றாங்க. அவர் நடிகராக வந்து எல்லா வாட்டியும் வந்து திரைப்படத்திலே வந்து நடிகர் வந்து மனு கொடுப்பாங்க. மனு கொடுக்க நடிகர் யாரு? எம்ஜிஆர் மனு கொடுக்கலீங்க. கேட்கறதுதாங்க மனு கொடுத்தாங்க அன்னைக்கு. ஐயா நீ வந்து செய்யுங்க, நீ செய்யுமே, இது செய்ய இந்த ஏரியா வந்து நீ செய்ய. எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர் தான். இதுக்கப்புறம் யாரையும் நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. இப்ப பார்க்க முடியாது. நாங்க என்ன பண்ணலாம்? எங்களுக்கு பார்க்க வழி வகுத்து விடணும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் எவ்வளவு வரலையா? அண்ணனை பார்க்க அனுமதி போக முடியுமா? அண்ணனா
அது எங்க அண்ணனை வயசாச்சு. நாங்க பார்த்துதான் ஆகணும். ஆமா எங்க அண்ணனை காட்டுங்க. ஏன் காட்ட மாட்டீங்க? எங்க அண்ணனை காமிங்க. நாங்க எங்க அண்ணனை பார்த்தே ஆகணும். எல்லாரும் நடிகர், அவர் நடிகர் கிடையாது. அவர் சொன்ன மாதிரி எல்லாம் நல்ல மனிதர். வேலைக்கு ஆயுதுல நாடு என் மக்களும் எனக்கு இருக்கிற வரைக்கும் இந்த நாடு என் மக்களும் இருக்கிற வரைக்கும் அப்படியே இன்னைக்கு சாட்சி போடுங்க தலைவன் இன்னைக்கு சாட்சி வருமா நாங்க காலையில வருவோம். எங்களுக்கு பாக்குறதுக்கு நீங்க வழிவகை என்ன பண்ணுவீங்க ஏன் பண்ணீங்களோ எங்களுக்கு தெரியாது. நாங்க நேரா போய் மூணு டைம் போய் கேட் யாருமே போய் கிடையாது. அம்மா வயசுக்குலாம் இங்கே பாத்துருக்காங்க, ஏழு அம்மா பாத்துருக்காங்க. இந்த மாதிரி அம்மா வந்து அவங்களுக்காக அழுவலையா? கேப்டனுக்காக தானே அழுகுறாங்க. ஒவ்வொருத்தரமா பேசலாம் பார்த்தோம், பொதிகை டிவில பார்த்தோம். காட்டினாங்க. எங்களால அங்க போக முடியல. என்ன நான் அண்ணனை பார்க்கணும். எங்க அண்ணனை நான் பார்க்கணும். எங்க கேப்டன் வேணும். நான் எங்க அண்ணனை பார்க்கணும். எங்க அண்ணன் சேர்த்ததுல இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? அண்ணன் மூஞ்சி காட்டுங்க. பார்க்கணும் அண்ணன் மூஞ்சி. காட்ட மாட்டீங்க நீங்க எங்க அண்ணன். எங்க அண்ணனை கொஞ்சம் காட்டுங்க, இல்லன்னா நான் போயிடுவாங்க. எங்க அண்ணனுடைய போயிடுவேன் நானு. எங்க அண்ணன் எனக்கு எங்க அண்ணன் எங்க அண்ணனை காட்டுங்க. அரசியல் என்னன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்து அரசியல்னா என்னன்னு எனக்கு சின்ன வயசுல தெரியாது. எனக்கு அரசியல்னா என்னன்னு புரிய வச்சு ஒரு எங்க அண்ணன் தம்பி பாசம்னா என்னன்னு தெரியாது. வானத்தை போல இல்ல, அண்ணன் தம்பி பாசம் தான் என்னன்னு காட்டி கொடுத்து ஒரு எங்க அண்ணன். குடும்பம்னா என்னன்னு தெரியாது, குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சு எங்க அண்ணன் எல்லாத்துலயும் எங்க அண்ணன்